பிரச்சனைகளை உடனடியாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து ரிவ்யூ மீட்டிங் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு போய் வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக மக்கள்கிட்ட போய் பொதுவா நன்றி சொல்ல போவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் நன்றி சொல்வதற்கு முன்பு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உடனடியாக அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஒரு கலந்துரையை இன்றையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அப்படி வெள்ளிவாக்கத்துல இன்றைக்கு அனைத்து துறை சார்ந்த நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன், குறிப்பாக சென்னை சிட்டி உடைய கமிஷனர், போலீஸ் அடிஷனல் கமிஷனர்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், டான்ஜென்கோ, டாஸ்மார்க், அப்படி எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன், அரசு ஊழியர்களுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு. அதுல 3 பிரிவா எங்களுடைய வேலையை பிரிச்சிருக்கோம். வில்லிவாக்கம் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது காலையில 5 மணி நேரம், ஈவினிங் 5 மணி நேரம்னு பிரச்சாரம் செஞ்சிருக்கோம். நடந்து போயிருக்கேன். ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் தொகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் சொன்னது வில்லிவாக்கம் தொகுதியில ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் 11 கடை இருக்கு. நேத்து மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி ஒரு டாஸ்மார்க் கடை மூடப்பட்டிருச்சு. இன்னும் ஒரு 4 கடை பொதுமக்களுடைய, குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயில் பக்கத்துல, விடுதிகள் பக்கத்துல இருக்கு. இன்னும் அதை ரிவ்யூ மீட்டிங்ல பதிவு பண்ணோம். பெரும்பாலும் 11 கடையில ஒரு 6 கடையை போர்க்கால அடிப்படையில் மூட வேணும்னு ரிக்வஸ்ட் கொடுத்திருக்கோம். ஏன்னா பெண்கள் எந்த தெருவிலையும் நடமாட முடியல. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விக்கிறவங்களை குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் பிளாக்ல நிறைய பார்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. அதையும் இம்மீடியட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கடைகள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அரசு சொன்ன டைம்ல டாஸ்மார்க்கள் மூட சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எந்த பெண்கள் வந்தாலும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு ஐடி விங்க சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும். சோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இரு தரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. சோ ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்பையிலிருந்தே 24 மணி நேரம் இயங்கணும் சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்லயும் சிசிடிவி கேமரா பதிவு செய்யணும்னு பதிவு பண்ணிருக்கோம். கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பிரச்சனைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பதிவே, அந்த கம்ப்ளைண்டையே ரெக்கார்ட் பண்ண சொல்றதுக்கும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க எலக்ட்ரிசிட்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் அறிவிக்கப்படாம ஆஃப் பண்றாங்க. இனிமேட்டு பொதுமக்களுக்கு கரண்ட்டை அதோட டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டாப் பண்ணா தகவல் கொடுக்காம பொதுமக்களுக்கு இந்த டைம் 6 மணிலிருந்து 10 மணி கரண்ட் இல்லைன்னா அதுக்கான காரணங்களை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட பெரும்பாலும் 50-60% இடத்துல இன்னும் குழாய்களே கிடையாது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கோம். எந்தெந்த ஜோன்ல வாட்டர் இருக்குன்னு ஆல்ரெடி நாங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நாங்க கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு வார்டிலையும் ஒவ்வொரு பூத்திலும் என்ன பிரச்சனை தேர்தல் காலத்துல நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் சொன்னதை உள்வாங்கி அந்த ரிப்போர்ட்டை இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்ட நாங்க கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் டிரைனேஜ் சிஸ்டம் மழை வரத்துக்கு முன்னாடியே பொதுவா செப்டம்பர் அக்டோபர்ல தான் டிரைனேஜ் சிஸ்டத்தை வேலை ஆரம்பிப்பாங்க. சோ நம்மளுடைய பதிவு ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பருக்குள்ளேயே டிரைனேஜ் சிஸ்டத்துடைய இஷ்யூஸை முடிக்கணும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர்ல இருந்து மழை அதிகமா பெய்யும் பொழுது அப்ப டிரைனேஜ் ஒர்க்கை நம்ம சரி செய்ய முடியாது. மழை இல்லாத காலங்களில் டிரைனேஜ் ஒர்க்கை சரி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
அதுக்கப்புறம் வில்லிவாக்கத்துல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கிடையாது, காலேஜஸ் கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல சொல்லி எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி 10 நாள்ல கொடுக்க சொல்லியிருக்கோம். இமிடியேட்டா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அதுக்கு லேண்டை வந்து இமிடியேட்டா வந்து மார்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைச்சர்களிடம் சொல்லியும் துறை உயரதிகாரிகளிடம் சொல்லியும் சரி செய்யறதுக்கு எவ்ரி மந்த் ரிவ்யூ மீட்டிங், பிரச்சனைகளை வந்து குறை சொல்றதோட ஒவ்வொரு ஃபைல் எங்க தேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன தேவைகள், செக்ரட்டரியேட்ல வந்து பினான்சியல் வந்து அலாட்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல செக்ரட்டரியேட்லயோ, இல்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ, இல்ல கார்பரேஷன் ஹெட் குவார்டர்ஸ்லயோ ஃபைல் மூவ் ஆகாம இருந்தாலோ அந்த ஒர்க்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் எந்தெந்த ப்ராஜெக்ட் அலர்ட் ஆகுதோ, எந்தெந்த ஃபண்ட் அலர்ட் ஆகுதோ அதை வந்து சொன்ன டைம்ல செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லியிருக்கோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல கட்சியின் சார்பாகவோ இல்லட என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆபீஸ்ல எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது. ஜீரோ கரப்ஷன். எந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. எங்க கிட்ட சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அமைச்சர்களாகட்டும் எந்த விதமான டெண்டர்லயோ எந்த விதமான டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால நிர்வாகம் வந்து சிறக்க நாங்க சொல்லியிருக்கோம். யாரு வந்து ஒரு வேலையை வந்து டெண்டர் எடுத்திருக்காங்களோ, எந்த டைம்ல குறிப்பிட்ட டைம்ல வந்து அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த டைம்ல செஞ்சு முடிக்கணுங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். முன்னாடிலாம் 40-50% கமிஷன்ஸ் இருக்கும். இப்ப ஜீரோ கமிஷன்ஸ்ங்கிறத ஓப்பனாவே பப்ளிக் முன்னாடி எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபடிதான் நாங்க எல்லாரும் நடக்க போறோம். சோ இன்னையிலிருந்து நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிஞ்ச உடனே தொகுதியில அரசு உயர் அதிகாரிகளுடன் எல்லா டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு மீட்டிங் போட சொல்லியிருக்காரு. வில்லிவாக்கத்துல மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அரசு அதிகாரிகள் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்து இது வந்து ஏதோ ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. என்னெல்லாம் செய்யணுங்கிறத 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். அதுல பெண்கள் பாதுகாப்பு, இந்த கஞ்சாவுடைய சேல்ஸை நிப்பாட்டுறது, டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை குறைச்சி பெண்களோட பாதுகாப்புக்கு உடனடியாக இப்பையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்தே முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கோம். காவல்துறைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. யாரும் எந்த விதமான இன்டர்ஃபியர்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா. சோ இதை முடிச்ச உடனே வாட்டர் மேனேஜ்மெண்ட், டிரைனேஜ் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்லயும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நான் வந்து சரி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கோம். சோ இது வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் எங்க பிரச்சனை இருக்கிறத அவங்க இப்ப சொன்னாங்க. அவங்க நானும் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு அதிகாரம் மூலியமா இந்த வேலையை செய்ய முடியாது. எங்க பிரச்சனை இருந்தாலும் நேரடியா வந்து என்ன அணுக சொல்லியிருக்கோம். நானே வந்து ஒவ்வொரு ஆபீஸ்க்கு வரங்கிறத நான் பதிவு பண்ணிருக்கிறேன். சோ ஒவ்வொரு ஆபீஸுக்கும் நான் வந்து வரும்பொழுது என்ன பிரச்சனைகளை சொல்லுங்க, நான் வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறேன். கமிஷனர் அவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனரும் சரி, எல்லோரும் வந்து கண்டிப்பாக இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராக்ரஸான மீட்டிங்கா இருந்துச்சு. அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், முக்கியமான பெண்கள் பாதுகாப்பு, டாஸ்மார்க் இஷ்யூ என்னெல்லாம், அப்புறம் பட்டா இஷ்யூ. சத்யா நகர்ல வந்து பட்டா வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்து அவங்களை வந்து வீடு இடிக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க பொருட்களை வந்து இன்னும் ஒப்படைக்கல. நிறைய பேர் பாஸ்போர்ட்ஸ், குழந்தைங்களுடைய ரேஷன் கார்ட்ஸ், பெண்களுடைய ரேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அன்னைக்கு மாட்டிக்கிச்சு. அது வந்து ஒரு இடத்துல தனியா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களோட உடைமையை வந்து உடனே கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டாஸ் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி யார் யாருக்கெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் எதெல்லாம் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே 10 நாள்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு ஃபைல்ஸாவே வந்து ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய தலைவருடைய அரசு மக்களுக்கானதாக இருக்கும். சோ அதுபடி இன்னைக்கு அரசு உயர் அதிகாரிகளோட கிட்டத்தட்ட ஒரு 8-10 டிபார்ட்மெண்டோடைய ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. 10 நாள்ல வந்து அதுக்கான ப்ராக்ரஸ் ஒர்க் இருக்கும்.
இந்த ரிவ்யூ மீட்டிங் முடிச்சு தான் வந்து தொகுதி மக்களை பார்க்கணும்னு நினைச்சோம். ஏன்னா வந்து ஒரு தொகுதிக்கு நன்றி சொல்வதோட மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றம் சொன்னாரு, தொகுதிக்கு வந்து நன்றி கூட சொல்ல போலன்னு. எங்க தலைவரை பார்த்து இத்தனை காலம் நன்றி சொல்லி மட்டுமே இருந்த அரசியலை மாற்றி அரசு ஊழியர்களுடன் ரிவ்யூ மீட்டிங்கை நடத்தி மக்களுடைய தேவைகளை ஆல்ரெடி நாங்க வந்து பிரச்சாரம் மூலியமா வந்து மைக்ரோ லெவல்ல வார்டு வைஸ் பூத் லெவல்ஸ் எடுத்திருந்தது அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இன்னைக்கு கமிஷனர் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணோம், போலீஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். என்ன பிரச்சனைன்னு அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இப்ப போய் தொகுதி மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வேலையை நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம், உங்களுடைய பிரச்சனைகள் எப்ப சரி செய்யப்படும் சொல்றதுதான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரமா நாங்க பாக்குறோம். இந்த திராவிட திமுகவும் அதிமுகவும் செய்த அந்த நன்றி அறிவிப்புங்கிறது ஒரு பேரளவுக்கு இருந்துச்சு. எங்களுடைய விஷயம் வந்து மக்களுக்கு தேவையானதை நாங்கள் முதல் நாளே அரசு ஊழியர்களுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு இங்க இருந்து எந்த மெசேஜ் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கப்புறம் மக்களை சந்திச்சு எந்தெந்த தொகுதியில பிரச்சனை இருக்கிறதோ அதை வந்து இப்ப ஒரு பொதுக்கூட்டத்துல நாங்க சொல்ல போறோம். சோ இதுதான் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. உண்மையாலே வந்து ஒரு எல்லா அரசு ஊழியர்களும் 10 நாள்ல அதை வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஆன ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாரு. அது அந்த டிஸ்கஷன்ல தான் அவர் இருக்கிறாரு. சோ இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி அந்தந்த தொகுதியில ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து தலைவர் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு. எல்லாருமே நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் அந்த ஒர்க்ல எல்லாரும் இருந்தோம். சோ இன்றையிலிருந்து அவங்கவுங்க ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு தொகுதிக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து அரசு ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்துட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே அந்தந்த தொகுதிக்கான ப்ராக்ரஸ் ஒர்க்கு அந்தந்த மினிஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கொடுப்பாரு. ஒவ்வொரு தொகுதியும் அது வெற்றி பெற்ற தொகுதியாகவும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற தொகுதியாகவும் சரி இல்ல எதிர்கட்சிகள் இருந்த தொகுதியாகவும் சரி தமிழக வெற்றி கழகத்தை பற்றும் 234 தொகுதியும் ஒரே பார்வையுடன் தமிழக முதலமைச்சர் அணுக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மக்களுடைய நம்பிக்கையான நிர்வாகம் நடக்கிறத உறுதி கொடுக்கிறோம். ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கணும். அதே போல இந்த 717 கடைகள் மூடப்படுவதால ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு அப்படின்ட்டு பேசுறாங்க. அதை நீங்க எப்படி 8000 கோடி வருவாய் இழப்பா இல்ல மக்களுடைய உயிரானா தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எங்களுடைய முதலமைச்சருக்கும் மக்களுடைய உயிர் தான் பிரதான முக்கியம். அதை நாங்கள் உறுதிப்பட சொல்றோம். அது மாதிரி கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் கைவிட மாட்டாரு. அவங்களுக்கான மாற்றுத்துறையில இன்னும் கிட்டத்தட்ட 1 லட்சம் போஸ்ட் வந்து வேக்கண்டாவே இருக்கு. லாஸ்ட் 5 வருஷமா வந்து வேக்கண்ட் போஸ்ட் தான் நிறைய இருக்கு. கண்டிப்பாக அவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை உறுதி செய்வார். அரசியல் கேள்விகள் இங்க வேணா, இங்க வந்து உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய மீட்டிங் இது. அரசியல் கொஸ்டின் வந்து நான் 6 மணிக்கு பதில் சொல்றேன். இது வந்து அரசு ஊழியர்கள் எங்களோட உட்கார்ந்துருக்காங்க. அரசு ஊழியர்கள் இடத்துல அரசியல் கொஸ்டின்னா நிர்வாக ரீதியான கேள்விகளுக்கு அதுதான் வந்து புரோட்டோகால். அது அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு இதற்கப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி ஜீரோ கமிஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை டச் பண்ணிருக்கீங்க. உங்க அரசு கவர்மெண்ட் தரப்புல இருந்து மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு எவ்வாறு கண்காணிப்போம்? அவங்களுடைய கண்டிப்பா முன்னாடி இருந்த முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டுகள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்பத்துக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எங்கள் தலைவர் வந்து எப்பவுமே தெளிவா சொல்லிட்டாரு, இங்க வந்து பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே சென்டர் தான், அது முதலமைச்சர் தான். ஊழல்ங்கிறது 1 ரூபாய் நான் டச் பண்ண முடியும். அவரோட வழியில நாங்கள் அமைச்சர்களா இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி எல்லோரும் அவர் வழியில தான் நாங்க இருக்கிறோம். அதை வந்து நீங்க பாப்பீங்க. வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் முன்னாடி கரப்ஷன் வந்துச்சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாம ஒரு நேர்மையா அரசு ஊழியர்கள் அவருக்கான வேலையை வெளிப்படைத்தன்மையுடன் அவர்கள் செய்வார்கள். அதற்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்போம். இது அதிகாரிகள் மேல மட்டுமே எப்பவுமே தவறு சொல்லக்கூடாது. எப்பயுமே ஒரு சிஎம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நேர்மையா இருக்காரோ அதுபடிதான் அமைச்சர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அதிகாரிகள் இருப்பாங்க. இதுக்கு முன்பு எந்த கட்சியும் அப்படி இல்ல. முதலமைச்சர் எந்த அளவுக்கு நேர்மையோடு செயல்பட போறார் நீங்க வந்து கண்பட நீங்க பாப்பீங்க. பொதுவா அவர் வந்து அதிகமா பேசுற செயல தான் பண்ணுவாரு. அவருடைய வழித்தொட்டு நாங்களும் அப்படி இருப்போம். அதே மாதிரி அரசு ஊழியர்களும் கண்டிப்பாக ஒரு வெளிப்படை தன்மையுடன் ஆட்சிக்கு அவர்கள் வரவேற்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் போஸ்டல் ஓட்டுல அதிகமான காவல்துறை வந்து அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க, அரசு ஊழியர்கள் அதிகமான ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து போன அரசு வந்து வேலை செய்ய விடவே இல்லை, ஒரு பிரஷர் இருந்துச்சு. அவங்களுக்கான ஃப்ரீடமும் அவங்களுக்கான முழுமையான ஒத்துழைப்பும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்க கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு இருக்கும். ஏன்னா மக்களுக்கு எந்த விதமான ப்ராஜெக்டும் எந்த விதமான ஸ்கீம்ஸும் டெலிவரி ஆகணும்.
அதுக்கு இப்ப நாங்களும் அரசு ஊழியர்கள் தான். அரசு ஊழியர்கள் ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் அரசு ஊழியர் தான். அதனாலதான் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குது, சட்டமன்றம் வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. சோ அரசு ஊழியர்கள் வந்து படிச்சுட்டு வரவங்க மட்டும் அரசு ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரும் அரசு ஊழியர் தான், அமைச்சரும் அரசு ஊழியர்கள் தான். இதுல வந்து புரோட்டோகால்ஸ் வேணா மாறுபடலாம், அது வந்து நாங்க அதிகார சக்தியா நாங்க பார்க்கல. எல்லோரும் சேர்ந்தாதான் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்து போக முடியும். முன்னாடி வந்து ராஜீவ்காந்தி ஐயா சொன்னாரு வந்து ₹1 ஒதுக்குனா வந்து மக்களுக்கு வந்து ₹30 ₹20 போறதே கஷ்டம்னு. எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள் ₹100 அலர்ட் பண்ண அந்த ₹100 சாமானிய மக்களுக்கு கொண்டு செல்லுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அது வெளிப்படி அரசு நிறுத்தும். டாஸ்மாக் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனாலும் இந்த காலையில 6 மணிக்கே வந்து மறைமுகமா விற்பனை செய்வது, 10 மணிக்கு மேலேயும் விற்பனை செய்வது தொடர்ந்து இல்ல. அது இப்பதான் ரிவ்யூ மீட்டிங்ல சொன்னேன் நானு. எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைம் வந்து ஸ்டார்ட் 12 மணிக்கு பண்ணணும், நைட் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி மது கடைக்கு பக்கத்திலே வந்து நிறைய மளிகை கடைகள்ல வந்து இல்லீகல் சேல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பார்ஸ் வந்து இல்லீகல் பார்ஸ் ஓபன் ஆயிருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளேயே வந்து வெள்ளிவாக்கத்துல க்ளோஸ் பண்ணிருக்கோம். காவல்துறை இமிடியட்டா வந்து போனவனே ரிவ்யூ மீட்டிங் வந்து அடிஷனல் கமிஷன் போறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கே ஐநா வர மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால அதை நாங்க மார்க் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டோம் எந்தெந்த கடை இருக்குன்னு. இமிடியட்டா இன்னைக்கு நைட்டே கிளீன் அப் பண்ணிடுவாங்க. நேரம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு மணிக்கு தொடர்ந்து 10 மணிக்கு மூடுறாங்க. இன்னும் நேரம் குறைக்கிறதுக்கான மாண்புமிகு முதலமைச்சர் கொள்கை விளக்கத்தை வந்து கூடி சீக்கிரத்துல வந்து கொடுப்பார். இல்ல அந்த கால் சென்டர் நம்பர் சொன்னாங்களே சார், அந்த கால் சென்டர் நம்பர் சொன்னீங்களே, நோட்ஸ் கொடுப்பா, அந்த நோட்ஸ் கொடு. 94987994. நோட்ஸ் எங்கப்பா? நோட்ஸ் கொடுத்தீங்க, நோட்ஸ் புக்கு எங்க இருக்கு? இல்ல அப்படி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்றாங்க. இப்ப நாங்க வந்து ஒரு அணுகுமுறையை மாத்திருக்கோம், இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் விளம்பரத்தையும் கொடுப்போம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒரு 100 பேரை போட்டு ஒரு இடத்துல வந்து இபி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அங்கிருந்தா வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்க வந்து எப்படி போலீஸ் வந்து 100 கால் பண்ணா வந்து அந்தந்த ஸ்டேஷனுக்கு வந்து டைரக்டா கால் பண்றோம், அது மாதிரி இபி டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் இப்பதான் கொடுத்தாங்க. 949879. அதாவது திருப்பி பதிவு பண்றேன், 949879. சோ இதுதான் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இப்பதான் இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்க இப்ப உடனே செக் பண்ணுவோம். அது 100 பேர் போட்டு எப்ப கால் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்டோடைய ஆபீஸ்க்கு அடிச்சிடுறாங்க, அதனாலதான் எங்களுக்கு எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த நம்பரை வந்து நாங்க பதிவு பண்ணுவோம். இல்ல கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் எல்லா துறைக்கும் அமைச்சர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து பொது தளத்துல எல்லாருக்கும் தெரியுற மாதிரி, எப்படி நீங்க போலீஸுக்கு வந்து 100 சொன்னா உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி இந்த சாதாரண பிரச்சனை கூடிய கல்வி பிரச்சனையா இருக்கட்டும், குடிதண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும், ட்ரைனேஜ் இஷ்யூஸா இருக்கட்டும், இபி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த நம்பர் அடிச்சா உடனே வந்து அவங்க எடுப்பாங்கிறத வந்து கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்குவார்.